எனக்கு உள்ள தொடர்பு இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா சென்னைனா அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான். நீங்கள் ரசிப்பது சூரியன் பண்பலை வானொலி 93.5, சென்னையின் முதல் தர பண்பலை வானொலி. காட்டு மண்டலம் கற்கண்டு மண்டலமாக மாற்றும் பாடல் தெரிவுடன் யாழ் சுதாகர். மாநகரில் இந்த இளம் காலை நேரத்தில் நாடகலா ஜோதி இளையராஜாவின் இசை வார்த்தில் அலைகள் ஓய்வதில்லை படத்திற்காக எஸ் ஜானகி. It's currently unavailable. If you want the phone is currently unavailable. திருச்சிக்கு பஸ் 9 மணிக்குமா? ஹலோ, நான் அமுதாக்கா. அமுதா வந்துட்டியா? ஆ சாரிம்மா, எங்க மாமனாருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றதுக்கு காஞ்சிபுரம் வந்துட்டேன். நேத்து நைட்டே உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட தான் போன் இல்லையா, அதான் இன்ஃபார்ம் பண்ண முடியல. சாரிம்மா, நான் சென்னை வரதுக்கே ஈவினிங் ஆயிடும்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, இன்டர்வியூ முடிச்சு எனக்கு போன் பண்றியா? ஐயோ அக்கா, எனக்கு இப்போ அழுக வர மாதிரி இருக்கு. நான் இங்க தனியா போறது, பஸ் நிக்குது. நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஐயோ ஒன்னும் பயப்படாதம்மா. இப்ப நீ எங்க இருக்க? பிரைவேட் பஸ்ல தானே? ஆமா. அங்கேயிருந்து அப்படியே வெளியே வா. லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அப்படியே அங்கேயிருந்து நேரா வந்து சேர்ந்தீனா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச்சுக்குள்ள வந்தீனா வெளியவே டவுன் பஸ் எல்லாம் இருக்கும். 15B பஸ் பிடிச்சு KMC டிக்கெட் வாங்கி இறங்கிடு. KMC கோயம்பேட்ல இருந்து 5, 6 கரெக்டா 7வது ஸ்டாப். அங்க இறங்கின உடனே ஒரு சப்வே இருக்கும். அந்த சப்வேல இறங்கி அந்த பக்கம் வந்தீனா 37G பஸ் வரும் லெஃப்ட் சைடுல. 37G பிடிச்சு காலேஜ் ரோட்ல இறங்கிக்கோ. KMC ல இருந்து 5வது ஸ்டாப். அங்க இறங்கின உடனே ஒரு ஆட்டோ பிடி. இல்ல வேணாம், ஆட்டோ கூட வேணாம், சேஃப்டி இல்ல. ஒண்ணு பண்ணு, ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கோ. DPN கேட்டு இறங்கிடு. அங்கேருந்து 3, 4வது பில்டிங், கண்ணாடி பில்டிங், பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு கட்டிருப்பாங்க. அங்கதான் உனக்கு இன்டர்வியூ. அக்கா, நீங்க அட்ரஸே 3 நிமிஷம் சொல்றீங்க. என்னால முடியாதுக்கா. சரி, பக்கத்துல யாராவது இருந்தா போனை கொடு. நான் ஊருக்கு கிளம்புறேன்க்கா. குடுங்கறேன்ல. 1 செகண்ட். அம்மா, அக்கா கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? ஏமா? அட்ரஸ். நானே ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாதுமா. அவங்களும் ஊருக்கு புதுசாங்கக்கா. வேற யாராவது இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கொடு. ஒரு செகண்டுக்கா. ஓகே. இல்லடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் அந்த போன்ல. 1 செகண்ட். என்ன போன்? அட்ரஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் கால் யூ பேக் டா. நான் உன்னடா ஒரு போன் அட்ரஸ் கேக்குறா. வெயிடா. ஹலோ சார், என் பேரு செல்வி. அந்த பொண்ணு என்னோட கசின் சிஸ்டர். இன்டர்வியூக்காக வந்திருக்கா. சென்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம், அதான் பயப்படுறா. நீங்க மட்டும் தப்பா நினைக்கலன்னா கொஞ்சம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் 15B ஏத்தி விட்டுறீங்களா? சாரிங்க, நான் ஃப்ரெண்டை டிராப் பண்ண வந்தேன். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சார் ப்ளீஸ்,
நான் தான் சார் அவளை பிக்கப் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா ஒரு அர்ஜென்ட் வேலையா நான் காஞ்சிபுரம் வந்துட்டேன். இல்லங்க சார் அவ பிஏ 92% மார்க் வாங்கியிருக்கா. இப்ப கூட சிட்டில ஒர்க் பண்ண பயந்துகிட்டு ஊர்ல 3000 ரூபாய்க்கு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சார். நான் தான் கம்பல் பண்ணி அவளை அப்ளிகேஷனே போட வச்சேன். இந்த இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணா கண்டிப்பா அவளுக்கு வேலை கிடைக்கும் சார். மினிமம் 25,000 salary கிடைக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் ப்ளீஸ் சார். ஹெல்ப் பண்ணுங்க. சரி. தேங்க்யூ சார். அவகிட்ட கொஞ்சம் போன் கொடுங்களேன். இந்தாங்க. சொல்லுங்கக்கா. அமுதா, நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். உன்னை கரெக்டா 15 ஏத்தி விட்டுருவாரு. சரி. இங்க பாரு, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன புரியுதா? இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுனே. சரிங்கக்கா. லெஃப்ட் சைடுல ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அப்படியே அங்கேயிருந்து நேரா வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆறு. அந்த ஆறுக்குள்ள வந்தீங்கன்னா வெளியவே டவுன் பஸ் எல்லாம் இருக்கும். 15B பஸ் பிடிச்சி KMC டிக்கெட் வாங்கி இறங்கி. அந்த பஸ் தான் இருக்கு. கொஞ்சம் கூட வந்து 37G ஏத்தி விட்டுறீங்களா? கண்டக்டர் கிட்டே சொல்லுங்க. ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இந்தாமா பேக் வச்சுட்டு பேசிட்டு இருக்க. பஸ் எடுத்தாங்கல ஏறு. சரி ஏறுங்க. இல்ல நீங்க அங்க உட்காருங்க, நான் அங்க உட்காந்துக்கிறேன். டிக்கெட் வாங்கலாம் வாங்கிக்கங்க. டிக்கெட் 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 எங்கம்மா போனோம்? 2 KMC கொடுங்க. அருமாக்கெல்லாம் இறங்குங்க. பாத்துருமா. பொறுமையா ஏரியா. எல்லாம் டிக்கெட் வாங்கிக்கங்க. டிக்கெட் 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 வாங்கப்பா போனோம். நாட்டு வா. டிக்கெட் வாங்கலாம் வாங்கிக்கங்க. டிக்கெட் வாங்கலாம் வாங்கிப்பா. தம்பி எதுக்கு படியில் நிக்கிற? உள்ளதான் இருக்குல்ல, ஏறு. டிக்கெட் டிக்கெட். ஹலோ, இங்கதான் இறங்கணும். இல்ல அக்கா 7 ஸ்டாப்னு சொன்னாங்க. 5 ஸ்டாப் தான் வந்திருக்கு. ஏங்க, நீங்க KMCல தானே இறங்கணும்? ஆமா. இதான் KMC. நான் கரெக்டா கவுண்ட் பண்ண 5 ஸ்டாப் தான் வந்திருக்கு. ஹலோ, இது LSS. எல்லா ஸ்டாப்லயும் நிக்காது. சார், போன ஸ்டாப் என்ன ஸ்டாப்? KMC. போதுமா? சாரி. பேர் என்ன? தப்பா நினைக்க கூடாது. உங்க பேரு, நீங்க யாரு, என்ன பண்றீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் யாரு, என்ன பண்றேன்னு கேட்காதீங்க. ஏன்னா சிட்டில இருக்கிறவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இப்படி பேசி ஏமாத்தி நகையெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்களாம். சில சமயம் பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் ஏமாத்தி வித்துருவாங்களாம். நியூஸ் பேப்பர்ல நடந்தது என்ன, கதையில நிஜம் எல்லாத்திலும் படிச்சிருக்க, பார்த்திருக்க. உங்களை பத்தி சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். ஹலோ தனுஷ், நான் தான் பேசுறேன். HRக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து ஸ்டொமக் அப்செட். ஆமா, 5-6 டைம்ஸ் இருக்கும். ஒரு 1 hour பர்மிஷன் சொல்லிடுறியா? ஓகே, தேங்க்ஸ்டா. நான் ஒரு ஃபோன் பண்ணோம். இந்தாங்க. வேணாம், பூத்துல பண்ணிக்கிறேன்.
நான் அமுதா பேசுறேன்க்கா. அவனை கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. அவனை இதை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? இல்லக்கா, நீங்க உங்க பாட்டுக்கு 7 ஸ்டாப்னு சொல்லிட்டீங்க. அது LSS 5 ஸ்டாப்ல KMC வந்துடுச்சு. அவ இருந்ததுனால கரெக்டா வந்து இறங்க முடிஞ்சது. ஆனாக்கா அவனை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதான் எதுக்கும் அவனை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு கூப்பிட்டேன். அவன் ரொம்ப ஹைட் இல்ல, ரொம்ப ஷார்ட்டும் இல்ல, கரெக்டான ஹைட்டு, லெங்தி ஐப்ரோ, மூக்கு கூரா இருக்கு, நீல பேண்ட், அதுல அங்கங்க கிழிஞ்சிருக்கு, அப்புறம் வெள்ளை ஷூஸ். சரி, நீ கொஞ்சம் எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரிக்கா. ஆப்போசிட்ல தான் பஸ் ஸ்டாப், வாங்க. இல்ல அக்கா, சப்வே வழியா தான் போக சொன்னாங்க. பஸ் வந்துருச்சு, வாங்க. ஏறிக்கங்க. இதுல எந்த பஸ்ல ஏறுறது? ரெண்டும் ஒண்ணுதான், ஏறுங்க. அந்த பஸ்ஸே LSS அது இதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஸ்டாப் வரைக்கும். ஹலோ, விளையாடுறீங்களா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. அதான் வேணா ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கீங்கல்ல. மா ஏறு, இல்லைன்னா கையெடுமா. ஒரு நிமிஷம் ப்ளீஸுங்க, நீங்க உங்க ஊருக்கு வந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்க. ப்ளீஸுங்க. சரி, ஏறி தொலைங்க. நீங்க அங்க உட்காருங்க, நான் இங்க உட்காந்து. பஸ்ன்னு சொல்றேன்ல. ஏய், கட் பண்ணு, கட் பண்ணு. அப்பா லைன்ல வராரு, கட் பண்ணு, கட் பண்ணு. அப்பா சொல்லுடா. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நாளைக்கா? மாயஜாலா காரணம் ஓகே. நிப்பாட்டுங்க சார். ஏமா நிப்பாட்டுங்க. ஐயோ, உள்ளதா இருந்திருக்கா. என்ன, உங்க அக்கா இப்படி பாதியில இறங்கிறேன்னு சொன்னாங்களா? இல்ல, நீங்க உட்கார்ந்திருந்த இடத்துல பார்த்தேன்னா காணோம். அதான் என்ன விட்டுட்டு இறங்கிட்டீங்களோங்கிற பயத்துல. கிங்ஸ் கொடுங்க. சார், சில்லறையா கொடுங்க சார். ஒரு 5 rupees இருக்கா? 5 ரூபா இருக்கா? கொடுங்க.
தம் அடிப்பீங்களா? ஆ, தண்ணி அடிப்பேன். அப்போ இன்னொரு தப்பு? இன்னொரு தப்புனா கொள்ளையடிக்கிறதா, ஆஹா. கொலை பண்றதா? அப்ப உங்க ஊர்ல கொள்ளையடிக்கிறது கொலை பண்றதெல்லாம் தப்பு இல்லையா? ஆ, சஞ்சித், நான் தான் பேசுறேன். உங்களுக்கு போன் பண்ணியிருந்தேன், சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. அதான் தனுஷ் கிட்ட சொன்னேன். ஆமா சஞ்சித், இன்னும் கால்வலி சரியாகல. யா, அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் சஞ்சித். ஓகே, தேங்க்யூ சஞ்சித். என்ன ஸ்டொமக் பெயினா? இல்ல, முதல்ல வயிற்று வலின்னு பர்மிஷன் கேட்டீங்க, இப்போ கால் வலின்னு சொன்னீங்க.